இந்த ஸ்வீட் பார்க்கவே செம்மையா இருக்குல்ல, சாப்பிட இன்னும் செம்மையா இருக்கும். அது எப்படி செஞ்சுட்டு பார்க்கலாமா? ஒரு கிண்ணத்துல மைதா மாவு, பேக்கிங் சோடா, உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமா பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வச்சிடணும். கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பால் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கஸ்டர்ட் பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. கெட்டியாக எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா கொதிக்கிற பாலில் ஊற்றி அது அந்த கஸ்டர்ட் மில்க்கையே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சுகர் போட்டுட்டு அது நல்லா கெட்டியாக வர வரைக்கும் விட்டுடணும். அதுக்கப்புறம் பிசைஞ்சு வச்சு சப்பாத்தி மாவு எடுத்து நல்லா மெலிசாக தேய்ச்சி சுட்டி எடுத்துட்டோம். பட்டர்லாம் போட்டுட்டு அந்த நம்ம கொதிக்க வச்சுருந்தோம், அதில் தேங்காய் போட்டு இன்னும் நல்லா கொதிக்க வச்சு சப்பாத்தியை 2ஆக கட் பண்ணி நடுவில் கொஞ்சமாக வாழைப்பழத்தை வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணி அந்த மில்க் ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.